ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியும், அதன் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்த முடியும் என நம்புகிறார்கள். அதனால் தேசிய கல்விக் கொள்கையை இந்தியை திணிக்கிறார்கள் என்ற புது கதையை உருவாக்குகிறார்கள். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டவர். அதனாலதான் இன்றைக்கு நீட் தேர்வு நம்முடைய குழந்தைகள் தமிழிலேயே எழுதலாம். பாதுகாப்பு படைகளுக்காக நடக்கின்ற தேர்வுகள் எல்லாம் இதுவரை பிராந்திய மொழிகள் கிடையாது. இப்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் பாதுகாப்பு படைக்கு செல்ல வேண்டும் என்றால் தமிழிலேயே எழுத முடியும் பரீட்சையை. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு பிராந்திய மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் இன்றைய சட்டமன்ற கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். நம்முடைய மாநில தலைவர் மேடைக்கு வந்துவிட்டார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வேண்டும் வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டும், வேண்டும் வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டும், வேண்டும் வேண்டும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும், தேசிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தவிர யாரும் மேடையில் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு மேடை விட்டு இறங்க. மேடையில யாரும் இருக்கக்கூடாது, கீழே இறங்கிருங்க. எதிர்பார்க்கப்பட்டவங்க மட்டும் மேடையில் இருக்கணும், மற்றவங்க கீழே இறங்கிடணும். மேடையில் யாரும் எதிர்பார்க்கப்பட்டது யாரும் இருக்கக்கூடாது. பாரத் மாதா கி, 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 பாரத் மாதா கி. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தயவு செய்து மேடையில் இருக்கவங்க கொஞ்சம் கீழே இறங்கிருங்க. எதிர்பார்க்கப்பட்டவங்க மட்டும் மேலே இருக்கணும், மற்றவங்க கொஞ்சம் கீழே இறங்க. கூட்டம் ஆரம்பிக்க போகுது. மாநில தலைவர் பேசி 8:30 மணிக்குள்ள மீட்டிங் முடிச்சவனே கீழே இறங்க சீக்கிரம். கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி போங்க, பின்னாடி உட்கார்ந்து நீங்க பின்னாடி போங்க. யாரும் இப்ப தலைவரை பார்க்க வரக்கூடாது, தயவு செஞ்சு வரக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி போங்க. மற்ற அங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் அப்படியே கீழே உட்கார முடிஞ்சா உட்காருங்க, இல்லைன்னா பின்னாடி போங்க தயவு செஞ்சு. இருக்கை அங்க இல்ல, இருக்கை காலி ஆயிடுச்சு. அதனால அப்படியே கீழே உட்கார்ந்துங்க, பின்னாடி போனாலும் உட்கார முடியாது. தயவு செஞ்சு மேடையில யாரும் முன்னாடி வரக்கூடாது. நம்முடைய கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் அண்ணே பாலன் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்களே அப்படி பண்ண என்ன பண்றது? பாலண்ண வாங்க, ஒண்டி போய் உட்காரு. யாருங்க முன்னாடி நிக்காது, டைம் இல்ல நமக்கு. 8:30 மீட்டிங் முடிக்கலாம் அண்ணே, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ அப்புறம் பாத்துக்கலாம் போ அப்படின்னு 8:30 நம்ம மீட்டிங் முடிச்சாகும். அடுத்து நம்முடைய தேசிய தலைவர் தன்னுடைய உரையை தொடர்வார்கள்.
நம்முடைய அன்புக்குரிய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களும் சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, அன்பு சகோதர சகோதரிகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியை பார்த்திருக்கக்கூடிய மக்கள் எப்போது திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இல்லாத ஹிந்தியை திணிக்கிறோம் என்று மக்களிடையே பொய் பேசுகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலேயும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாகிலே ஊழல் என்று அறிக்கை கொடுக்கிறது. என்ன நினைக்கிறாங்க? 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து விட்டால் டாஸ்மாகிலே 1000 கோடியை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மக்கள் ஏமாளிகள் அல்ல. இன்று ஒவ்வொரு இடத்திலேயும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 2 விஷயங்களுக்காக தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். இங்கு ஹிந்தி எதிர்ப்பு என்பது எழுபடாமல் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. ஒவ்வொரு பகுதியிலேயும் கிராமத்திலேயும் மக்கள் தங்களுடைய கையெழுத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு லட்சக்கணக்கான பேர் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பாராத நிகழ்வு இது. 1000 கோடி ரூபாய் ஊழலுக்கு எதிராக கட்சியினுடைய போராட்டத்திற்கு இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக முன்வந்து ஆதரவு கொடுத்து போராட்ட களத்திலே நிற்கிறார்கள். இன்னும் 1 வருட காலம், 1 வருஷம் கூட இல்ல, இந்த 1 வருஷம் கூட இல்லாத அரசாங்கம் எப்படியாவது தமிழை சொல்லி தொகுதி மறுவரை என்று இல்லாத விஷயத்தை திசை திருப்பி ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள். நிச்சயம் அது நடக்க போவதில்லை. 2023 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது இங்கு அமல்படுத்தப்படும் என்பதை அதை கண்மை காண்பதற்காக இங்கு நாம் கூடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பணி என்பது திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியாக வரும் காலத்தில் இருக்க வேண்டும் என கூறி இந்த வாய்ப்புக்கு விடை பெற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், நான் பேசிடுவா, நான் பேசிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், எங்களுக்கெல்லாம் மரியாதைக்குரிய ராஜா அண்ணன், நம்முடைய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தான் எங்களை எல்லாம் வளர்த்து எடுத்தது. அப்படிப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மிக துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே, இங்க பாருங்க, பேசுற வரைக்கும் சத்தம் போடக்கூடாது. மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளே, காலத்தின் அருமை கருதி எல்லார் பேரையும் நான் சொல்லல, ஆகவே மூத்த தலைவர்கள் மன்னித்தருள வேண்டும். நண்பர்களே, இந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இங்கு இருக்கின்ற ஒரு பாசிச திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக நாம கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கறதா? என்னையா நடக்குது? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள், பிணந்தின்னும் சாத்திரங்கள். இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது? ஊழலே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம், ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது 13 மாசம் தாங்கிறது நான் எச்சரிக்க விரும்புகிறேன்.
அதுக்கப்புறம் உங்க ஒத்தொத்தரையும் ஆளை தூக்கி சிறையில் அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா? அந்த அளவு அகம்பாவமா உங்களுக்கு, ஆணவமா? இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா, என்ன பீட பாபு என்ன ஏழரங்கிறான், நான் சனிதான். அறநிலையத்துறையை கொள்ளையடிக்கும் சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது. என்ன ஆட்சி செய்கிறார்கள்? சப்ஜெக்டுக்கு வருவோம். இங்க சம கல்விங்கிறதே போட்டு இருக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு கோரிக்கை. அதை இனி அடுத்த இடங்க நம்முடைய பொதுக்கூட்டங்கள், மாநாட்டில் அதை பயன்படுத்தணும். ஏனென்றால் அந்த செய்தி மக்களை சென்றடைந்திருக்கிறது. நீங்க பாருங்க, கடந்த 4 நாட்கள் நான் சாக்கோட்டை யூனியன்ல சிவகங்கை மாவட்டத்தில் 10 பஞ்சாயத்துகளுக்கு நேர போயிருந்தேன். நான் 500 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கேன். அங்க நான் கண்ட காட்சி, கேட்ட விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. தம்பி அமைதியா இருங்க. அங்க சாக்கோட்டை கிழக்குல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அங்க இருக்கிற குழந்தைகள்கிட்ட கேட்டேன், எத்தனை பேர் அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு. 2 பேர் கை தூக்கினாங்க. ஹிந்தி படிக்கிறீங்களா? ஆமா படிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு கேட்டேன். அதுதான் முக்கியம். அப்ப இன்னும் 2 குழந்தைகள் கை உயர்த்தினார்கள். நாங்க ஹிந்தி படிக்கிறோம். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு. யூனியன் அரசு பள்ளியில படிக்கிறோம். யூனியன் அரசு பள்ளியில படிக்கும் பொழுது உங்களுக்கு ஹிந்தி எப்படி தெரியும்னு கேட்டேன். தினந்தோறும் மாலையிலே நாங்கள் பிரைவேட் டியூஷன்ல போய் கத்துக்கிறோம்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயி தமிழன் தன் குழந்தைக்கு 3வது கல்வி 3வது மொழி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா பிரைவேட் டியூஷனுக்கு போகணும். இந்த நிலைமை ஏன்? நான் கேட்கிறேன், தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளுமுனை அளவேனும் தமிழ் பற்று இருக்குமானால், எள்ளுமுனை அளவேனும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால், உங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளச்சேரி சன்ஷைன் மாண்டிசோரி பள்ளியை உங்கள் தகப்பனார் உருவாக்கிய சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கள். 24 மணி நேரத்தில் ஸ்டாலின் அதை செய்யலைன்னா ஸ்டாலின் தமிழ் இன விரோதி என்று சொல்லுவோமா? தமிழ் இன விரோதி, தமிழ் மொழியின் எதிரி. ஏயா யாரை ஏமாத்துற? நான் கேட்கிறேன். நீங்க ஸ்கூல் நடத்துவீங்க, ஏன் அங்க சமச்சீர் கல்வி ஸ்கூல் ஏன் நடத்தல? அப்ப 1.5 லட்சம் ஃபீஸ் வாங்க முடியாது. அதனால பணம் வேணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதில் இருக்கிற அமைச்சர்களுக்கு, முதல்வருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கொள்கை தான், காசு பணம் துட்டு மணி மணி, அவ்வளவுதான். பணம் கொள்ளையடிக்கிறதுக்கு நீ வியாபாரம் பண்ணுவ. பாருங்க, திமுக காரன் டிவியில வரதெல்லாம் சொல்றான் அது வியாபாரம்னு. எங்களுக்கு தான் தெரியுமே, தமிழ் மொழி உங்களுக்கு வியாபாரம் தானேடா. அது எங்கடா உணர்வு? எங்கே இருக்கிறது? நான் கேட்கிறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, பொய்யும் மொழி, பொய்யாமொழி இல்ல. அவரு பையன் பிரெஞ்சு படிப்பாராம். நல்லா படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஏன் ஏழை விவசாயி குழந்தை படிக்க கூடாது? சிம்பிள்ங்க. நாம இந்த தேசிய கல்விக் கொள்கையில பல்வேறு அம்சங்கள் இருக்கு, அது எதுக்கும் போக வேண்டாம். இவங்க மொழி கொள்கை வைத்து மீண்டும் 65, 67 உருவாக்கி விடலாம்னு நினைக்கிறாங்க. உங்களால் முடியாது. நான் பார்த்திருக்கேன் 65, 67 காரைக்குடியில் 4 கிலோமீட்டருக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பேரணி நடக்கும். அதுல ஹிந்தின்னு ஒரு இவங்க மொழி வெறுப்பு தான் இவங்க மூலதனமே. கருப்பு அங்கி போட்டு ஒரு சோளக்குள்ள பொம்மை இருக்கும் ஹிந்தின்னு, அதுக்கு செருப்பு மாலை போட்டிருப்பான், விளக்க மாத்தால அடிச்சு ஊர்வலம் கொண்டு வருவான். இதை நான் என் கண்ணால பார்த்தது 65, 67 காலகட்டங்களில். இன்னைக்கும் கூட பாருங்க, இந்த மாதிரியாக அவர்கள் மொழி வெறியை தமிழகத்திலே ஊட்ட முடியவில்லை என்கின்ற விரக்தியில ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கான்.
தூக்கத்துல குழந்தை எந்திரிச்சு அழுது, ஏமா என்ன ஆச்சுன்னா வாத்தியார் அடிச்சு விட்டாரு. அதுக்கு கனவுல வாத்தியார் அடிச்சாப்புல அது கனவு கண்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு உட்காந்து டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன், ஏயா என்ன தூக்கத்துல குழந்தை அழுற மாதிரி பைத்தியம் முடிச்சு போச்சா? எல்லா திமுக தலைவர்களுக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் 1 2 இல்ல வரிசையா சொல்றேன் பாருங்க. ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், அதிகம் பேச மாட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? 66 கோடி பேர் கும்பமேளா நடந்தது, மேதகு ஜனாதிபதி அவர்களே அங்க நீங்க அனுமதிக்கல குளிக்கிறதுக்கு. அட பாவி, எந்த உலகத்தில் இருக்கிறது? என்ன பண்றது? அக்கா டிஸ்டரியில ரைடு நடந்தா அவருக்கு மென்டல் பேலன்ஸ் இருக்குமா? யோசிங்க. அதே மாதிரியா மூத்த தலைவர் திமுகல துரைமுருகன் அவர் என்ன பேசுறாரு? வட மாநிலத்தில் இருப்பவர்கள் ஒரு பொம்பளை 5 பொண்டாட்டி 5 புருஷன் 10 புருஷன் கட்டிக்குவான். நான் அதை இப்போ ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இந்தி கூட்டணி தலைவர்களுக்கும் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். நார்த்தில் இருக்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளை கண்டா அவன் என் கையில் எதை எடுத்துக்கிட்டு வரணும்னு அவன் முடிவு பண்ணட்டான். ஆம் ஆத்மி கட்சியோட சிம்பலை கூட எடுத்துட்டு வரலாம் மக்கள். என்ன பேசுறீங்க? நேற்றுக்கு ஒரு ஆள் பேசுறாப்புல, யாரு? மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டந்துண்டமா வெட்டுவேன்னு சொன்ன ஒரு நபர். இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அட ஏயா ஒரு கடையில் ஓனரோட பேரை படத்தை போட்டா அதுக்காக மகளிரை கைது பண்ணுவீங்களா? அட மானங்கட்ட கூட்டமே. ஏங்க இதை டாஸ்மாக்கு நீங்க மற்ற மாநிலங்கள்லையும் மது விலக்கு இல்லை, மது இருக்கு. ஆனா சர்க்காரா நடத்துது, தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடத்துதுங்க. அதனால அப்படி இருக்கையில அந்த அரசாங்கத்தை முதலமைச்சர் போன, ஏயா பஸ்ல படம் இருக்கும், ஆட்டோல படம் இருக்கும், டாஸ்மாக் கடையில் இருக்கப்படாதா? இருக்கணும். உள்ளபடியே நான் இங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு, உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகியும் வீர தமிழச்சியாக டாஸ்மாக்ல ஓனர் படத்தை ஒட்டி இருக்காங்க. அதை கைது பண்ற காவல்துறையை நான் கேட்கிறேன், இந்த தாமோ அன்பரசன்கிற ஒரு வன்முறைவாதியை ஏன் இன்னி வரை கைது பண்ணல? அவன் சொல்றான் மாண்புமிகு பிரதமரை கண்டந்துண்டமா வெட்டுவேன்னு. அவன் நேற்று சொல்லியிருக்கான், வட மாநிலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பன்னி மாதிரி வதவதன்னு குட்டி போடுறாங்களாம். இவனுகளெல்லாம் தமிழ்நாடு 800 எல்லையை தாண்டினா ஒத்தைக்கப்படணுங்கிறேனா மக்கள்கிட்ட சொல்லுவான். எல்லாரையும் பத்தி நீ என்ன பேசுறங்கிறத. அதனால நண்பர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு? 26 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தவுடன் பொறியியல் கல்வியும் மருத்துவ கல்வியும் தமிழிலே எழுத முடியும்னு. இவர்கள் செய்ய மாட்டார்கள். தமிழ் மொழிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி தான், நிர்வாகம் தான், அவர் வழிகாட்டுதலில் அமைகின்ற தமிழக அரசு தான் தமிழ் மொழியை மேம்படுத்தும். அதனால இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட பொய், புரட்டு, திருட்டு இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்க இன்றிலிருந்து நாம் களத்திலே இருப்போம், களப்பணி ஆற்றுவோம். திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறியாமல் ஓய மாட்டோம் என்று உறுதியெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், தெலுங்கானா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களினுடைய முன்னாள் ஆளுநர், மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள்.
மலைக்கோட்டை நகரம் திருச்சியிலே இப்பொழுது கோட்டையில் அமர்ந்திருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி கோட்டையை பிடிக்க போகிறது என்பதற்கு மலைக்கோட்டையில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் எனது வணக்கம். தம்பி அண்ணாமலை அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். எல்லோரும் அதன் கூட உள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு முதலிலே எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் சொன்னது திருச்சியில் கடல் இல்லை என்று? கடல் அலை இல்லை என்றாலும் தலை தலைகளாக அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆக இங்கே வந்து எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் என் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒவ்வொருவருக்கும் பாதம் தொட்டு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். ஒன்றை சொல்கிறேன். மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள். குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே, தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை முத்துவேல் கருணாநிதியின் மகன் கூட்டியிருந்தார். அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். நடத்தியது முத்துவேல் கருணாநிதியின் மகன். அதில் தொகுதி வரையறையை பற்றி பேசியது முத்துவேல் கருணாநிதியின் பேரன். அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றியது முத்துவேல் கருணாநிதியின் மகள். ஆக நாங்கள் இங்கே ஒரு விவசாயியான மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே தலைமை ஏற்க வா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே நடத்துபவர் முத்துவேல் கருணாநிதியின் மகன், அதை முன்னிறுத்துவர் முத்துவேல் கருணாநிதியின் பேரன், தீர்மானங்களை வடிவமைப்பது முத்துவேல் கருணாநிதியின் மகள். இதுல எனக்கு 2 பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் சமூக நீதியா? உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை, பின்பு சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே? அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்னொன்றையும் நான் சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் மோடி அவர்களுக்கு 1 கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் திமுக எப்படி இருக்கு? ஹிந்தி தெரியாது போடா. சரி, ஹிந்தி தெரியாது போடா. அகநானூறு தெரியுமா? தெரியாது. புறநானூறு தெரியுமா? தெரியாது. 200 தெரியுமா? தெரியும். ஏனென்றால் நாங்களெல்லாம் 200 ஊபிஸ், அதனால 200 எங்களுக்கு தெரியும். ஆக ஹிந்தி தெரியாது போடாம்பீங்க, ஆனா அகநானூறு தெரியாது, புறநானூறு தெரியாது, ஆனா 200 தெரியும். ஆனால் உங்களிடம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்க கூடாது, ஆனால் செல்வந்தர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக மக்கள் மன்னிப்பே கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் நிச்சயமாக வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும் என்பதை இந்த மலைக்கோட்டையில் நாங்கள் உறுதிமொழி ஏற்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம்? பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிக்க போகிறது என்று சொல்கிறார்கள். இல்லை, நாங்கள் திணிக்க போவதில்லை, இந்திய மொழியை படியுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். தமிழையாவது ஒழுங்கா படிக்கிறீர்களா?
நான் ஏற்கனவே சொன்னதை போல அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குடும்பம் வாழ்வதற்காக, ஒரு கூட்டம் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுவதற்காக, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனுமதிக்காக, அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடோடி உழைக்க போகிறீர்களா? இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற சமூக நீதியை பின்பற்றும் கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வருங்காலத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அங்கே பணியாற்றினா முத்துவேல் கருணாநிதியின் பேரன், மகன், மகள். ஆனால் இங்கே பணியாற்றினால் குப்புசாமியின் மகன் அண்ணாமலை. ஆக இந்த காலகட்டத்தில் நான் ஒண்ணு சொல்றேன். RS பாரதின்னு ஒரு அண்ணன் இருக்கார். நாம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாம மோடின்னு சொல்லிதான் பழக்கம், நம்மளுக்கு கேடின்னு சொல்லிலாம் பழக்கம் கிடையாது. ஆனா அவர்கள் சொல்வதை போல நீங்க சொன்னா, தொண்டர்கள் சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சொல்றாரு என்னை பார்த்து, அது இது என்னன்னு கேட்டா ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதுறாரு, என்னோட அவருக்கு 15 வயசு பெரியவராம், அதனால அது இதுன்னு எழுதுவாராம். நான் இன்று மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொண்டர்களை உங்களிடம் சொல்கிறேன், இதை பக்கத்தில் உள்ள தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் தான் நான் படித்தேன். இன்று கூட புன்னைநல்லூர் மாரியம்மனை பார்த்து எழுதிவிட்டு நான் வந்தேன். சென்னையில் பிறந்த எனக்கு அன்பை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை மண். சாமானிய மக்களின் வாழ்வை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை திருச்சி மண். ஒரு பரீட்சையில் கூட ஃபெயில் ஆகாத மாணவி நான். உயர்கல்வி படித்திருக்கிறேன். இதுவரை இந்தியாவில் ஒரு சிலரே படித்திருக்கின்ற ஃபீட்டல் தெரப்பி என்ற படிப்பை படித்திருக்கிறேன். ஆனால் என்னை பார்த்து சொல்கிறீர்கள் என் தந்தையின் கோட்டாவில் நான் படித்தேன் என்று. நான் கேட்கிறேன், உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கிறீர்களே, யாருடைய கோட்டாவில் வைத்திருக்கிறீர்கள்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இன்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறீர்களே, நான் சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன். அந்த கட்சிக்கு ஓடி ஓடி உழைத்தவர்கள் நாஞ்சில் மனோகரன், மதியழகன், K.A. கிருஷ்ணசாமி, அன்பழகன், இவர்களை எல்லாம் விட்டு ஸ்டாலின் அவர்களே உட்கார்ந்து இருக்கிறீர்களே, எந்த கோட்டாவில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? எந்த கோட்டாவில்? இன்னைக்கு நாம உழைக்கிறோம், நமக்கு வேர்க்குது. ஆனா நேத்து உதயநிதி பேசும்பொழுது ஒரு 4 வார்த்தைய பேப்பரை பார்த்து படிக்கல, வேர்க்குது வேர்க்குது வேர்க்குது. அப்ப தகுதி இல்லாமல் ஒரு இடத்தில் வைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேர்க்கத்தான் செய்யும். அதனால் சொல்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கு புதிய கல்விக் கொள்கை என்ற தமிழ் வழி கொள்கை. கனிமொழி அவர்களை கேட்கிறேன், இன்று சொல்கிறார்கள், மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், கனிமொழி அவர்களே, இந்த தமிழிசை 5வது வரை தமிழ் மீடியம் பள்ளியில் படித்தேன். தமிழ் அறிஞரின் மகளாகிய நீங்கள் எந்த வழி கல்வியில் படித்தீர்கள்? தமிழ் மொழியை வளர்க்கிறேன், தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார். தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன், தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார். அதனால் தான் சொல்கிறேன், இந்த கோட்டை மாநகரில் இருந்து நீங்கள் கோட்டை விட போகிறீர்கள், நாங்கள் கோட்டையை பிடிக்க போகிறோம் என்று சொல்கிறேன். எல்லோரும் பேச இருப்பதால் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த கூட்டத்தினுடைய நாயகன், நமது தஞ்சை டெல்டா நாயகன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், திருச்சி பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளருமாகிய நமது கருப்பு முருகானந்தம் அவர்கள் இப்பொழுது விளக்க உரை ஆற்றுவார்கள்.
தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன், நான் எல்லார் பேரையும் சொல்லித்தான் ஆகணும், அதனால 2 நிமிஷம் சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஒண்டிமுத்து அவர்களே, ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலைவராக இருக்கக்கூடிய ஒண்டிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் விபி துரைசாமி அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களே, மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய இணை பொருளாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு தம்பி மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பாலகணபதி அவர்களே, நமக்கெல்லாம் இந்த பகுதி பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் H. ராஜா அவர்களே, தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் என்று தமிழகத்திலே தாமரை மலர்வதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த ஒப்பற்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக தான் வகித்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் பணியாற்றி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வருவதுதான் என்னுடைய லட்சியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பது ஒன்றே எங்கள் லட்சியம் என்கின்ற அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களே, நான் 2 வார்த்தையில முடிச்சிடுறேன். நான் எதுக்காக 2 வார்த்தையில முடிக்கிறேன்னா, நம்ம மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய 12 மாவட்ட தலைவர்களுக்கும், ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு முடிவெடுத்து சிறப்பாக செயல்படணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு அத்தனை மாவட்ட தலைவர்களுமே அயராது உழைத்து மிகச் சிறப்பாக வெற்றி மாநாடாக இந்த மாநாட்டை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்படுவதற்கு முதல் அஸ்திரத்தை எய்திருக்கக்கூடிய 12 மாவட்ட தலைவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் தன்னுடைய கையாலே பாராட்டுக்களை தெரிவித்து பொன்னாடை அணிவிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் முயற்சி செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக, மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழக மக்களை திசை திருப்ப வேண்டும், தன் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கு, தன்னுடைய அரசாங்கத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடியதை மறைப்பதற்கு, தன்னுடைய அரசாங்கத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதை மறைப்பதற்கு மத்திய அரசாங்கத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை சொன்னாலும், எத்தனை அம்புகளை எய்தாலும் அத்தனை அம்புகளையும் எதிர்த்து அம்பெய்து வீழ்த்தி 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி கருணாநிதியினுடைய ஆட்சி இதோடு அஸ்தமனமானது. 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தமிழகத்திலே இல்லை என்ற சூழ்நிலையை நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் இணைந்து 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட அடித்து விரட்டி அடிப்போம் என்ற உறுதியை சொல்லி, மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர், என்னை வளர்த்தெடுத்ததிலே பெரும்பங்கு ஆற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி. நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. ஒன்றுபட்ட பாரதம் வென்று காட்டும் நிச்சயம். ஒன்றுபட்ட பாரதம் வென்று காட்டும் நிச்சயம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர், என் அன்பிற்குரிய தம்பி
டெல்டா மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்த அருமைக்குரிய சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே, நிறைவாக இங்கு நமக்கு வழிகாட்ட வருகை தந்திருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சிமிகு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஏனைய தலைவர்களே, அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத நாடு எந்த வருஷம் விடுதலை பெற்றது சொல்லுங்களேன்? 1947 அப்படிதானே? பாரத நாடு எந்த ஆண்டு அடிமைப்பட்டது சொல்லுங்க? 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாடு, 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாடு 1947 விடுதலை பெற்றது. ஆனால் தமிழகம் அடிமைப்பட்டிருக்கின்றது. தமிழகம் எந்த வருஷத்தில் அடிமைப்பட்டது? 1967 அடிமைப்பட்டது. இந்த அடிமைப்படுவது என்பதற்கு பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் ரீதியான அடிமைகள், சமூக பொருளாதார ரீதியான அடிமைகள், கல்வி ரீதியான மற்றும் பல்வேறு காரணங்களினாலே அடிமைகள் என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரு கட்சி ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக மாற்றி தமிழகத்தினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று அவர்கள் சாதித்து காட்டிய ஆண்டு 1967. 67 அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய தமிழகம் எப்ப விடுதலை? 2026. ஆகவே 2026 என்று சொல்வது அது சாதாரண ஒரு தேர்தல் அல்ல. சிந்தனை ரீதியாக மழுங்கடிக்கப்பட்ட தமிழ் சமுதாயத்தை மீண்டும் தட்டி எழுப்பி, நீ இந்த மண்ணிற்கு சொந்தக்காரன், இந்த மண்ணை ஆள பிறந்தவன், உங்கள் குடும்பத்திற்குள்ளாகவே தலைமை பண்பு நிறைந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அவர்களை தட்டி எழுப்பி 26 பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனது அருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு நம்மை முட்டாளாக்கி இருக்கின்றார்கள் என்பதை சற்று நீங்கள் கவனம் கொடுத்து பாருங்கள். இந்த ஹிந்தி பிரச்சனை எப்ப தெரியுமா வந்தது? ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்த நேரத்திலே பொதுமொழியாக ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் சில காங்கிரஸ் தலைவர்கள் 1905 சில காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியை நாடு முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று சிந்தனை செய்து முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்தார்கள். பால கங்காதர திலகர் அவருடைய தலைமையில். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நான் போக விரும்பல. இது 1905. 1918 இந்தி பிரச்சார சபாவை மகாத்மா காந்தி அவர்கள் சென்னையிலே துவக்குகின்றார்கள். திருச்சியிலும் துவக்கப்பட்டது. ஆகையினால இந்தி பிரச்சார சபா துவக்கப்பட்டது 1918. இப்ப இன்னொரு பெரியவர், நீங்கள்லாம் பரப்புனா ஹிந்தியை பரப்ப முடியாது, நான் தான் அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்பேன் என்று சொல்லி ஒரு பெரியவர் வராரு. யார் அந்த பெரியார்? யார் அந்த பெரியார்? திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார், இந்தியை வளர்ப்பதற்காக ஈரோட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டை
இந்தி பள்ளிக்கூடமாக மாற்றுவேன். இந்தி பள்ளிக்கூடமா மாற்றினாரு. 30 மாணவர்களை தங்கி படிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொடுத்தார் பெரியார் அவர்கள். இது சரித்திரம். ஆகவே இந்தி வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த தலைவர்களிலே மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ராஜாஜி அவர்கள், சத்தியமூர்த்தி போன்றவர்கள், பல தலைவர்கள் அத்தனை பேரும் வேண்டினார்கள். 1937 மும்மொழி கொள்கை ஏறக்குறைய ஹிந்தி வேண்டும் என்கின்ற நிலைமையில் வருது. போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அன்னைக்கு சிஎம் இருந்தது ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், ராஜாஜி அவர்கள். அது முடியுது. பின்னாடி என்ன வருது அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 1949 திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பின்பாக தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மொழி உணர்வை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் இந்தி பிரச்சனையை கொண்டு வருகின்றார்கள். பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அப்பாவிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். ஹிந்தி எப்படி தெரியுமா உருவகம் கொடுத்திருந்தார்கள்? எனது அருமை சகோதரர்களே, ஹிந்திக்கு அவர்கள் கொடுத்திருந்த உருவகம் அரக்கி, ஹிந்தி அரக்கி. அந்த அரக்கினுடைய வாயிலே ஒரு தமிழன் இருப்பான். கடிச்சு கொல்றது போல அப்படி ஒரு படத்தை போடுவாங்க. இதான் 65 அந்த காலகட்டங்களில். அதுக்கு முன்பாலாம் அவர்கள் காட்டிய ஹிந்தியினுடைய படம். தமிழெல்லாம் பயந்துட்டான். ஹிந்தி வந்தாச்சுன்னு சொன்னா இந்த அரக்கிக்கு வாயில நாம போயிடும் அப்படின்னு. எனது அருமை சோதரர்களை இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். நான் மத்தியிலே அமைச்சராக இருந்தவன். நான் அமைச்சராக இருந்தபோது விஸ்வநாத் சர்மா என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பண்டிட் ஒருத்தர், அவர் ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடியவர். அந்த ஹிந்தி படிட்டு தான் நான் ஹிந்தி படித்தேன். என்னை ஏறிச்சே ஏறலையே அது ரெண்டாவது விஷயம். நான் படித்தேன். அங்கே நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலாக போகிறேன். என்னுடைய ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. என்னை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டாங்க, வெளியே சொல்லிடாங்க அப்படின்னு. நான் வாக்குறுதி கொடுத்தேன். நான் இதுவரைக்கும் சொல்லலை. ஆகவே இப்படி ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சிக்கு வந்த பின்பாக தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் இந்த கொடுமையை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமா? 3 லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? கலைஞர் அவருடைய 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் தானே காரணம். அதுதானே காரணமாக அமைந்திருந்தது. 3 லட்சம் தமிழர்களை கொண்டவர்களை அந்த ராஜபக்சேயை சென்று பாராட்டு தெரிவிப்பதற்காக 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்களே. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன நேரத்தில் அனுப்பி வைத்தது யார்? மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், மரியாதைக்குரிய டி.ஆர். பாலு அவருடைய தலைமையில் சென்றார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த குழுவில் இருந்தார்கள். சுதந்திரன் ஆட்சேபன் இருந்தார்கள். என்எஸ்வி சித்தன் எல்லாருக்கும் பேரும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் இருந்தாங்க. அங்க வச்சு ராஜபக்சே சொல்றாரு, அன்னைக்கு கடைசி நாள்ல பிரபாகரன் கொண்ட நேரத்தில் நீ இருந்திருப்பன்னா இன்னைக்கு நீ உயிரோடு இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு தமிழன், ஒரு தன்மான தமிழன் திருமாவளவன் அவர்கள் அங்கே அவமானப்படுத்தப்பட்ட நேரத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்த நேரத்திலே ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை என்ன? ஆட்சிக்கு 60 ஆண்டுகள் நிறைவுற இருக்கின்றது. நிலைமை என்ன? எல்லா நிலைகளிலும் ஊழல், பேப்பரை திறந்தா கொலை, கற்பழிப்பு, ஒட்டுமொத்தமாக தமிழகம் அழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த வீழ்ச்சியில் இருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு 2021 அர்ஜுனனுடைய இலக்கு எதில் இருந்தது? அர்ஜுனனுடைய இலக்கு எதில் இருந்தது? கண்ணில் இருந்தது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல,
தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுடைய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் அழிக்கப்பட்டாக வேண்டும், ஒழிக்கப்பட்டாக வேண்டும், மீண்டும் ஜனநாயகத்தினுடைய ஆட்சி இங்கே வந்தாக வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்குவது மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய கடல் போல வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வைராக்கியத்தோடு வாழ்வோம். 2026 நமக்கான காலம் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர், தமிழகத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் உடனடியாக பங்கெடுத்து சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய மாநில தலைவர் சிங்கமலை அண்ணாமலைஜி, மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் जी, பொன் ராதாகிருஷ்ணன் जी, H ராஜா जी, டாக்டர் தமிழ்சை जी, டாக்டர் சிவ சுப்பிரமணியம் जी, கருப்பு முருகானந்தம் जी, ஒண்டு முத்து जी, अंजान अंजन जी, all AG संपत जी, KP रामलिंगम जी, दोराई स्वामी जी, sitting on the dais, everybody, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். By seeing this sea of public, the DMK front days numbered. தாமரை ஆட்சி நிச்சயம், தாமரை சேவையே லட்சியம் 2026 under the dynamic leadership of Narendra Modi ji, we are going to form the BJP NDA government in this Punya Bhumi, in this Siddha Bhumi, in this Karma Bhumi of Tamil Nadu. Romba santosham. Yesterday in Chennai, the Chief Minister Stalin conducted delimitation name meeting. Who are the participants? Jail to bail, bail to cabinet. Revant Reddy, Telangana Chief Minister, before becoming Chief Minister on corruption charge, he was in jail, now he is in bail. DK Shivakumar, Deputy Chief Minister, Karnataka, he was in jail and he is in bail. Kanimolani ji, A. Raja ji, Senthil Balaji ji, how many Chidambaram ji, Karthi Chidambaram ji, all are jail or in bail. This is the Dravidian model governance of Tamil Nadu. One side, our Vishwanayaka global leader Narendra Modi ji is ruling this country 24/7 in the service of the people, in the service of Bharat Mata, to become Atmanirbhar Bharat and Viksit Bharat. And the Chief Minister, Southern part, Kerala Chief Minister, total fail. This DMK front, always the DMK Arasu, it is Dravidian model Arasu, they are saying. Ye Dravidian model name, Woolal Arasu, drug and ganja mafia Arasu, Tasmak liquor scam Arasu, Manal mafia Arasu, Poi Prachar Arasu, 3 languages defaming Arasu, and Katta Panchayati Gundaism Arasu, Poliva Kurti Arasu. This is the Dravidian model Arasu, where no safety for women, without law and order. Tamil Nadu Kadanil, Mulgudu, Trimuka, Panatil, Midakadu, all a drawing ship. This is the Dravidian model. Annamalai-ji, our dynamic leader, with the blessings of today is the Bhagat Singh's death anniversary, Sahid Divas, Sardar Bhagat Singh, Rajaguru, Sukhdev, spirit, with his blessings,
and our beloved Prime Minister Narendra Modi ji's blessing to all the leaders under the leadership of Annamalai ji, Kodi Kath Kumaran ji spirit, Velu Nachian spirit, this Punya Bhumi, Karma Bhumi, Siddha Bhumi spirit, definitely the DMK and Congress government will be thrown out of power. Next, under the leadership of Narendra Modi ji, Tamil Nadu, he has done Hanman Enmakkal Yatra. Earlier, Murugan ji done Vel Yatra. So many leaders, our leaders are just now, Pon Radhakrishnan ji told. Nayanar ji is sitting with united face. We will teach the lesson. I am concluding with 1 minute. I came to know Pradhan Mantri Narendra Modi ji's photo and Annamalai ji's photo. The DMK mindset, small mindset Karyakartas put their photos on toilets. Their mindset, I am shameful for the Tamil Nadu culture. I am condemning the act of this DMK activists. You must apologize, Mr. Stalin. This is not the way. We are familiar about this cleansing the thing. The corruption government will be clean. Like, I don't want, because I am the cultured man. If I use those words, it doesn't look nice. I am condemning your mindset. You are deviating, you are provoking the Tamil Makkal towards a language issue, towards north-south issue, towards delimitation. Nothing will be happened. No state will be affected. Lakhs and lakhs of crore rupees towards development of Tamil Nadu, highways, airport, railways, you are getting. You are not seeing with your own eyes. The people of Tamil Nadu realize Tamil Makkal will give befitting reply to DMK and Congress people in this coming 2026 is ours, and we will form the government under the dynamic leadership of Narendra Modi ji, with the leadership of our Tamil Nadu BJP team, with the active support of our tiger-like Karyakartas who are facing, women like very enthusiastic women who are facing so many hardships and all illegal cases foisting by DMK government. But our time will come. 2026 is Bharatiya Janata Kachchi NDA year. We are going to form this government. Tamarai Achi Nichayam, Tamarai Sevaye Lachayam, Bharat Mata ki Jai, Narendra Modi ji ku Jai. Thank you. மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற கட்சி தலைவர், மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார். கூட்டத்தினுடைய தலைவர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், என் மண் என் மக்கள் யாத்திரையின் மூலமாக தமிழகத்தை தட்டி எழுப்பிய அன்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களே, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே, அண்ணன் விபி துரைசாமி அவர்களே, நமது போராளி எச் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள், நமது மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே, அஞ்சா நெஞ்சன் அவர்களே, வரி புரிந்திருக்கின்ற 12 மாவட்ட தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் உள்ளிட்ட சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற, எப்பொழுதுமே இந்த சின்ன காலேஜில் எடுத்த ஃபோட்டோவை போட்டுட்டு இருப்பார் கொங்கு மண்டல தளபதி நம்ம அண்ணன் KP ராமலிங்கம் மற்றும் பொன் பாலகணபதி மற்றும் AP முருகானந்தம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள், இவ அத்தனைக்கும் மேலாக திரளாக கூடியிருக்கின்ற எதையும் எதிர்பாராத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், காசு கொடுக்காமல் வந்த கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம். இங்கே காசும் கொடுக்கல, கோட்டரும் கொடுக்கல. இன்றைக்கு திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டமா மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காணும் இடையெல்லாம் மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம், பாதி பேர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை அளவிற்கு சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கருப்பு முருகானந்தம், மாவட்ட தலைவர் 12 மாவட்ட தலைவர்கள், ஒண்டிமுத்து, அஞ்சானஞ்சன் உள்ளிட்ட 12 மாவட்ட தலைவர்கள், இந்த மாவட்ட பொருளாளர் திருச்சி செல்வத்துறை அவர்கள்,
மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி என்றாலே மலைக்கோட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். உச்சி பிள்ளையார் கோயில், தாய்மானவர் சாமிகள். ஆக கொடகு நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய காவிரி ஆறு ஒன்றாக வந்து இரண்டாக பிரிந்து திரு அரங்க பெருமானை வணங்கி திருப்பி ஒன்றாக சேர்ந்து கடலிலே கலக்கின்ற அளவிற்கு இந்த நகரம் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். தாய்மானவர் சாமிகள் ஒருமுறை காவிரி ஆற்றில் வெள்ளம் வந்தபோது ஒரு தாய் கர்ப்பிணி பெண்ணோடு அவர்கள் துடிதுடித்து கொண்டிருக்கும் போது அக்கறைக்கு செல்ல முடியவில்லை. அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை, டெலிவரி பார்க்க முடியவில்லை. ஆனால் பெருமானே தாயுமானவராக வந்து டெலிவரி பார்த்துவிட்டு போனதனால் தாயுமானவர் சாமி என்று அழைக்கப்படுகின்ற பெருமைக்குரிய நகரம் இந்த திருச்சி மாநகரம். எப்பொழுதுமே திருச்சியில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திருப்புமுனை மாடாக அமையும். இது திருப்புமுனை மாநாடாக அமைய இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 8:30. ஆனால் அங்கே 8:30 ஒரு ஊர் இருக்கு. திருச்சியில் 8:30 ஒரு ஊருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் கண்ணனுக்கு தெரியும். குழுமணி பக்கத்தில் 8:30 ஒரு ஊர் இருக்கு. ஏன்னா நான் இந்த மாவட்டத்தில் படித்து வளர்ந்தவன். தமிழிசை அவர்கள் தஞ்சாவூரில் படித்து வளர்ந்தாங்களாம், நார்வேயில் சொந்த ஊராக இருந்தால் கூட. ஆனால் நான் திருச்சி மாவட்டம் பாலக்குறிச்சியில் ஹைஸ்கூல் உயர்நிலைப் பள்ளியை படித்தவன். அதனால் இந்த ஊர் முழுக்க எனக்கு தெரியும். அதனால் 8:30 குழுமணிக்கு அடுத்தால இருக்கக்கூடியது 8:30. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8:30. ஆனால் நம்முடைய எதிரி கட்சிகள்லாம் இனிமேல் 7:30. நம்முடைய எதிரி கட்சிக்கெல்லாம் இனிமேல் என்னது? அதனால் இது மும்மொழி கொள்கையுடைய மாநாடு. மும்மொழி கொள்கையெல்லாம் ஒரு காலத்தில் 1975 என்னால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினான். அப்போ இந்தி யாரும் படிக்கலை, யாருக்கும் விவரம் தெரியாது. இன்றைக்கி பார்த்தா 2ஆம் கிளாஸ் பிள்ளையும் மொபைல் எடுத்து எல்லாம் ஒரு ஆப்பே டவுன்லோட் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் விவரம் தெரியுது. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் கையெழுத்து வாங்க போயாச்சுன்னா மாவட்ட தலைவர், மாநில தலைவர் சொல்லிகிட்டே வந்தாங்க. நான் வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கேன், லேப்டாப்பில் அட்ரஸ் போட்டு ஃபோன் நம்பரோடு போட்டு நான் வெரிஃபை பண்ணுறேன். 60 லட்சம் பேர் இன்றைக்கி வர கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்கு? இந்தி வேணும்னு. நம்ம இந்தி வேணும்னு நம்ம கேட்கல, எந்த மொழி எடுத்து படிக்கணும்னு தான் கேட்குறோம். ஆனால் அவங்க சொல்கிறது எங்களுக்கு இந்தி வேணுங்கிறாங்க. இதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி இன்றைக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மறைப்பதற்கு தான், இதையெல்லாம் மறைக்கத்தான் நேற்று ஒரு மாநாடு மாதிரி எல்லா மாநில முதலமைச்சர்களும் சரி இந்தியாவுடைய திரும்பி பார்க்குற மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கே புரியல. பூனை கண்ணை மூடிட்டுனா உலகம் இருண்டுன்னு நினைக்குமா? அதை மாதிரி ஒரு ஆட்சி. 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல், பிறகு இன்னைக்கு எல்லாம் ஊழல்னு சொல்லி எல்லாம் மந்திரியுடைய ஊழல்லாம் இன்னைக்கு குறை சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது, 2026 நம்முடைய ஆண்டாக அமையணும். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நான் பல கூட்டங்களை பார்த்துருக்கிறேன். நீ எல்லாம் வேறு கொடுத்தோன்னு எல்லாம் வர்றீங்க, காசு இல்லை பணம் இல்லை வர்றீங்க, ஆர்ப்பாட்டமாக இருக்கிறீங்க. மாநிலத்தில் அண்ணாமலை வரும்போது வண்டியில் இறங்க முடியல. ஒரு காலத்தில் புரட்சியில் எம்ஜிஆருக்கு தான் அப்படி கூட்டம் இருக்கும். ஆனால் தயவுசெய்து கைத்தட்டாங்க. பெரிய வருத்தமான செய்தி என்னன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒவ்வொரு எண்ணத்தோடு போனோன்னா, உங்களுடைய பூத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கூட்டத்துக்கு வர்றீங்க, கை தட்டுறீங்க, ஆரவாரம் பண்ணுறீங்க, என்ன பிரயோஜனம்? உங்கள் பூத்தை சரி பண்ணியிருக்கீங்களா? என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? மனசாட்சியை தொட்டு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருவரும் போகும்போதே என்னுடைய பூத் நான் சரி பண்ணுறேன், இன்னையிலிருந்து சபதம் எடுக்கிறேன், அப்படி சபதத்தோடு நீங்கள் போங்க. கூட்டத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கார் முருகானந்தம், 12 மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு, இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம். உங்களை ஒரு ஊக்குவிக்கிறதான ஒரு செய்தி. இதையே நம்பிட்டு இருக்க கூடாது, இதையே வந்து மாயை. ஆனால் உங்க வீட்டில் போய் உங்க ஊரில் போய் உங்க கிளையை சரி பண்ணால்தான் நீங்க ஒவ்வொருவரும் 2026 நமது சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்னார்களே, சுதாகர் ரெட்டி அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதையெல்லாம் நீங்க மனதில் வைத்து மனசாட்சியோடு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு 2026 வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அங்க வேண்டாம். இல்ல இல்ல இல்ல. பாரத் மாதா கி. மரியாதைக்குரிய நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நமக்கு நேரம் இல்ல. 12 மாவட்ட தலைவர்களையும் நம்முடைய மாநில தலைவர் பாராட்டணும், வாழ்த்தணும், பொன்னாட அறிவிக்கணும். அதே மாதிரி நமக்கு கலை நிகழ்ச்சி நடத்தியவர்களை பாராட்டணும், பரதநாட்டியம் நடத்தியவர்களை பாராட்டணும். எல்லாம் நடக்கும். மாநில தலைவர் பேசியதற்கு பிறகு நடக்கும். தற்பொழுது உங்கள் மத்தியிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புயலாக வீசிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை வேரோடு பிடுங்கி எறிவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். ஐயாவா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மிக பொறுமையாக சாயங்காலம் 4 மணியிலிருந்து மலைக்கோட்டை நகரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்களுடைய எல்லோருடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும், நல்லா படிக்கணும், அற்புதமான இந்த கல்விக் கொள்கையை கையில் எடுக்கணும், நாம் கஷ்டப்பட்டாலும் கூட நம்முடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க. இது ஒரு சாதாரண மண் கிடையாது. எந்த மண்ணில் நீங்கள்லாம் அமர்ந்திருக்கிறீங்க, நின்று கொண்டிருக்கின்றீர்கள். திருச்சி மண்ணுக்கே ஒரு சக்தி இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த மைதானத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. காரணம், இந்த மைதானத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி 2013 சரியாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளம் தாமரை மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த அதே மண்டலம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் அறிவிச்ச உடனே 2வது கூட்டமாக திருச்சிக்கு வர்றாங்க, வெற்றி பெறாங்க. ஒரு குஜராத்திலிருந்து பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும், சில நாடுகள் பார்த்து பயப்படுறாங்க, சில நாடுகள் கொண்டாடுறாங்க, சில நாடுகள் கொஞ்சறாங்க. ஒரு தலைவனை பொறுத்தவரை கெட்டவர்கள் பயப்படணும், நல்லவர்கள் பாராட்டணும், குழந்தைகள் எல்லாம் கொஞ்சணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கிறாங்கன்னா இந்த மண்ணும் ஒரு காரணம். இன்னைக்கு அதே மண்ணில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், நம்முடைய கல்வி திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும், அரசு என்ன சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள். அதை கைத்தட்டுறதுக்கு ஒரு 100 பேர். அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க எல்லாம் கை தட்டுறாங்களே, அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கை தட்டுறாங்க. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திமுகவினுடைய அமைச்சர் சொல்றாங்க, வடநாட்டில் பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க, அதற்கும் கை தட்டுறாங்க. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க, வடநாட்டில் ஒரே ஒரு பெண் 5 பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க, அதுக்கு 4 பேர் கை தட்டுறான். பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க, அதுக்கு 4 பேர் கை தட்டுறாங்க. ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. இவர்களுடைய மாய உலகத்தில் 1967 இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க. தமிழ்நாடு பார்டரை தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பழி சொல்லல, ஒரு வார்த்தை தவிர இது வரைக்கும் பேசலைங்க ஐயா. நீங்க யோசிச்சு பாருங்க.
வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி ஒரு வார்த்தை தப்பா பேசினாங்க. நான் டிவியில பார்த்தேங்க, இல்ல நான் பேப்பர்ல படிச்சேன், ஒரு வார்த்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க, நாம எல்லாம் பொங்கி எழணும், வெகுண்டு எழணும். யாருமே பேசல. ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு மாநிலத்திற்பவங்களை கூட தப்பா பேசுறாங்க. காரணம் என்னன்னாங்க ஐயா, இன்செக்யூரிட்டி, பயம். பயம், வெளியே மக்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்கின்ற பயம். இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போய், ஒரு வீதிக்கு போய், ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதுரை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூண்டு கிளியாக வீட்டு சிறையில் தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க தலைவர்கள். அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது. இன்னைக்கு திருச்சி மாநகரத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாடு இல்லைங்க ஐயா. இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருமே திருச்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை, இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் இங்க திருச்சியில் நடக்குது. இன்னும் இது போல 8 கூட்டம் நமக்கு பாக்கி இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே, திருநெல்வேலி, காஞ்சிபுரம், வேலூர், கோயம்புத்தூர், சென்னை, இன்னும் 8 கூட்டம் பாக்கி இருக்குதுங்க ஐயா. இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இளைஞர்கள் பொறுமையாக 4 மணியிலிருந்து அமர்ந்திருக்கிறீங்க. என்னன்னா ஒரே ஒரு என்ன வெளிப்பாடோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும். எந்த கல்விக் கொள்கை சிறந்தது? நாம கஷ்டப்படுறோம், நாம கூலி வேலைக்கு போறோம், நாம அன்றாடங்காட்சிகளா இருக்கிறோம், நாம மாச சம்பளம் வாங்குறோம். அந்த கஷ்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்கள், ஏன்னா தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கைக்காக மக்கள் வருவாங்க, மக்கள் வந்து கேட்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான புது புது பொய்களை தினமும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார், எல்லோரையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள், நம்மை வழிகாட்டக்கூடியவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்சி ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவங்க நம்மளோடு இருக்கிறாங்க. நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்து, முன்னாள் ஆளுநராக இருந்து, இன்னைக்கு பாருங்க உங்களோடு இணைந்து ஒரு தொண்டனாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அருமை அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா நம்மளோடு இருக்கிறார். பாருங்க, எந்த கட்சியில உயர் பதவியில் இருந்தவங்க மறுபடியும் அந்த பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு தொண்டனாக கலந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய சரித்திரத்தை எந்த கட்சியில பார்க்க முடியுங்க? பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து. முன்னாள் தேசிய செயலாளராக இருந்து நெஞ்சுரம் மிக்கவர், நேர்மையானவர், தர்ம போராளி என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னாவே தொண்டர்கள் எப்பொழுதும் கூட அலை அலையாக அவருக்காக ஒரு ஆக்ரோஷ குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பேசிவிட்டு விமானத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள், நம்முடைய துணை தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் விபி துரைசாமி அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். முக்கியமாக இந்த கூட்டத்தை நான் நடத்தி காட்டுவேன். நான் மக்களை கொண்டு வந்து முதல் கூட்டம் திருச்சி மண்ணில் தான் இருக்கணும், அதன் பிறகு 8 கூட்டத்தை நீங்க வேற எங்க வேணாலும் போட்டுக்குங்க என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து, கருப்பு என்கின்ற வார்த்தை அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. சனி பகவான் என்றால் கருப்பு, கருப்புனாவே கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கும். அதனாலதான் கருப்பை கூட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்பொழுதுமே கருப்பு அந்த சட்டையிலிருந்து கலரிலிருந்து கூட வச்சிருப்பாங்க. ஏன்னா கருப்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு.
இன்னைக்கு இவ்வளவு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு வெற்றிகர ஒரு மாநாடாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள், திருச்சி நகரினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கே ஒண்டிமுத்து அவர்கள், நன்றியுரை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய எளிய மனிதர், கடுமையான உழைப்பாளி திருச்சி புறநகரனுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அவர்கள், புதுக்கோட்டையினுடைய 2 புதுக்கோட்டை கட்சி மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மிக அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் என் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் ஜெகதீஷன் அவர்கள், தஞ்சை 2 மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அண்ணன் ஜெய் சதீஷ் அவர்கள், அண்ணன் தங்க கென்னடி அவர்கள், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் செல்வன் அவர்கள், அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வி கே செல்வம் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் நாஞ்சில் பாலு அவர்கள், நாகை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயேந்திரன் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முரளிதரன் அவர்கள், மேடையிலிருந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையாக உழைத்து மாவட்ட தலைவர்களாக இருந்து இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய எல்லா முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள், மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 1968 ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சுங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு. 1986 இன்னொரு கல்விக் கொள்கை வந்துச்சு, அதை 2ஆம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம். 92 திருத்தப்பட்ட 2ஆம் கல்விக் கொள்கை வந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை 2 கல்விக் கொள்கை தான் இதுவரை இருந்துச்சுங்க ஐயா. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க, கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி 2019 மே 31ஆம் தேதி ஐஎஸ்ஓ அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது. முதலாக நாம் பார்த்தோம், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தாய்மொழி எப்படிங்க வளரும்? ஒரு குழந்தை வீட்டில் அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க, அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்தில் சொல்லி கொடுப்பாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது. பி ஃபார் பாலும்பாங்க, அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும். அந்த குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் 5 வருஷம் 6 வருஷம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது. அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார். அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழிதான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார். இதை திமுக காரன் சொல்ல மாட்டான். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல, மோடி ஐயா கொண்டு வந்திருக்கிறான். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம். தேசிய கல்விக் கொள்கை வரைவறிக்கையில 3வது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது. எனக்கு கஸ்தூர் ரங்கன் ஐயாவுக்கும் தெரியல, இந்தியாவுடைய முதல் 2 கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது 3வது மொழி. அதை மோடி அவர்கள் 31 மே 2019 வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய 3வது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை. அன்பு சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தாங்க. 2005 14 வரை 4 ஆட்சி இருந்துச்சு. அப்பொழுதும் 3வது மொழி கட்டாய ஹிந்தி தாங்க இருந்துச்சு. முதலாக 3வது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க. கன்னடம் படிங்க, தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க, ஹிந்தி வேணாலும் படி. இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம். குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு வீடா சொல்றீங்க. மார்ச் 5ஆம் தேதி சென்னையில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து
மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு, தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு, தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம். என்னை கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு 18 நாள் முடிஞ்சிருக்குதுங்க ஐயா. மார்ச் 23 இருக்கும். 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 26 லட்சம் பேர். திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆச்சு, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, யாருக்கும் தெரியாது. கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, எங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்று மாறுதட்டி சொல்லுகின்றோம். 18 நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் 8,20,336 நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து 17,89,694. நேற்று சாயங்காலத்தோடு தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு 26,10,033 கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோடு போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சிங்க, அரசியல் புரட்சி. 18 நாட்கள்ல 26 லட்சம் கையெழுத்து. நமக்கு 90 நாள்ல 1 கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம். மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது 1 கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு இதே ஸ்பீட்ல போனா 2 கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம். அன்பு சொந்தங்கள், அதற்கு கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்கை ஆக்கின்றோம். 25% தான் முடிஞ்சிருக்குதுங்க. ஏன்னா 75% பாக்கி இருக்கு. இன்னும் நமக்கு 74 லட்சம் கையெழுத்து வேண்டும் மே கடைசிக்குள்ள குறைந்தபட்சம். அதனால் நிச்சயமாக ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது 8வது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் 1 கோடியை தாண்டி, நம்முடைய இலக்கு 1 கோடி, 1 கோடியை தாண்டி 2 கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அன்பு சொந்தங்களே, நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும். அது மட்டும் இல்லைங்க, திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியலங்க ஐயா. யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல. அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நான் படித்தேன், எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனேன், இதெல்லாம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது, எங்க படிச்சாரு தெரியாது, அவர் பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். நான் ஏதோ உங்க கைத்தறலுக்காக சொல்லிங்க, அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது பாடல் வெளியீட்டு விழா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது, இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பற்றி பேசுவார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாரு. உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க? தெரியாது, தெரியாது. ஒரு அமைச்சரையும் பாருங்க. காந்தின்னு ஒரு பேர், சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாருன்னு நினைச்சீங்கன்னா, 1990 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க. ஒருத்தர் செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர், 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, சென்னையில் ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம், அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? விளங்கு பாருங்க. ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க. இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களாம். ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான். அதனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர்,
கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு சொந்தங்களே, நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம். ஆனா இந்த கூட்டு களவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம், அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க. மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம். இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, எந்திரவழி கற்றல், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றோங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க ஐயா, 11வது 12வது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம், கொரிய மொழி, ஜப்பானிய மொழி, தாய்மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ் மொழி, ரஷ்யன் மொழி, போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு 11 12ஆம் கிளாஸ்ல இருக்கு. மோடியை என்ன பண்றாருங்க ஐயா? நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்கார். உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளா. அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம். அடிப்படை நோக்கம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி, அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாங்க. இங்க பாருங்க, திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். யார் ஸ்கூலுங்க ஐயா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா? மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல். ஐசிஎஸ்சி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 மொழி படிக்கலாம். கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் அண்ணனது, சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி அண்ணனது, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது, எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது, ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது, பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது, சிகே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம். நான் என்ன சன்சைன் பள்ளியெல்லாம் சொல்லிங்க கேட்டு கேட்டு காதை உங்களுக்கு தேஞ்சு போச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான். நான் என்ன திமுகவுடைய வட்டம் சட்டத்துக்கெல்லாம் போவே இல்லைங்க, அவன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லா தனியார் பள்ளி, எல்லா சிபிஎஸ்இ பள்ளி, எல்லா பள்ளியிலும் 3 மொழி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க 2 மொழி மட்டும்தான் படிக்கணும். என்னையா நான் ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்கார்ந்திருப்பார், அண்ணன் விவேக். அவர் ஒரு போர்டில் எழுதுவார், ஆ அண்ணே தெரியுதா? தெரியல. ஆ பெருசா எழுதுவார், பெருசு தெரியுதா? தெரியல. பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன், தெரியுதா? தெரியல. நான் தெரியுறேனா? தெரியற. போர்டு தெரியுதா? தெரியுது. என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற? தம்பி நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி, அதனால ஆ தெரியாது. இன்னைக்கு திமுகவுடைய எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த 3 மொழி போய் 3வது மொழி அழிச்சிட்டு வா. ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போறார். எதுனே 3வது மொழி? 1 2 3 3வது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார். இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுகவுடைய தொண்டை எப்படி இருப்பான் பாரு. 3வது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது 2வது மொழி மாதிரி தெரியுது, ஹிந்தி மேல இருக்குது அது அழின்னு. இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும், நாம என்ன படிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார். டெல்லி போகும்போது
ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39க்கு புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தற்கொலை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க? 2022 57,000 பேர். 12ஆம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் 72,000 பேர் எழுதவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க. பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் 11 வருஷம் ஆச்சு, திரும்பி வரல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்பப்ப ஷட்டர் உடையும், தண்ணி வெளியே வரும், யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது. இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை. செண்பகவல்லி அணையை சரிப்படுத்தி 30 வருஷம் ஆகுது. தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை. நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம், கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆனா கேரளாக்கார அங்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர். இன்னைக்கு அந்த பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில் மீட்டிங் நடத்துறாங்க. கர்நாடகாவில் DK சிவகுமார், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர், மேகதாத்துவில் அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறைப்பன் நிற்கிறார். அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக கார உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றாங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண. எதுக்கு? தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறையா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங், உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். யாரு பேசுறது யாருக்கும் புரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க, அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க, மொழிபெயர்க்கிறாங்க. தம்பி, அவர் என்ன பேசினாலும் புரியாது, இயர்போன் போட்டால் மட்டுமா புரியும்? இவர் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர். அவர் போடல. அந்த காட்சியை பாருங்க. தெலுங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க ஐயா மீட்டிங்க்கு போனீங்க? அவர் தமிழ்ல பேசுறாரு, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீ உட்கார்ந்து கேட்டீங்க, காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல. DK சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு, மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா. புழுக கேட்டிருக்கிறோம், அண்ட புழுக கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுவை நேத்தா நான் பார்த்தேன். கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது. இதனால் ரொம்ப போச்சு. அதை சன் டிவிக்காரன் காடு போடுறான். அண்ணன் DK சிவகுமாரே சொல்லிட்டாரு, காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான். பாரு, வெக்கக்கேடுங்க, வெக்கக்கேடு. எப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. தமிழிசை அக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க, ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு, எழுதி வச்சதை படிக்கிறாரு, உதயநிதி என்ன சைடில் உட்கார்ந்துருக்காரு, கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கேயும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது திமுக விழாவா, அது குடும்ப விழாவா, நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா? அது காசு யாரு செலவு பண்ணாங்க? அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா, தமிழக அரசனுடைய செலவா? யோசிச்சு பாரு. தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நாம பேசணுமா? யாரும் பேசல. நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள், உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள். என்ன தொகுதி மறுசீரமைப்பு? அது அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திரால பேசிட்டாங்க. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும், அதையும் சொல்லிட்டாங்க. அப்ப திமுக கேட்கிறாங்க, கணக்கு தெரியாது, விகிதாச்சார அடிப்படைனா என்னன்னு சொல்லுனேன். தெரியுப்பா, உனக்கு தான் கணக்கு தெரியாது, நல்லா சொல்றோம் கேட்டுக்க. 543 MP, தமிழ்நாட்டில் 39 MP. அப்ப எவ்வளவுங்க ஐயா? 543 நம்ம பங்கு 7.17% நம்ம MP. உத்தரப்பிரதேசம் 80 MP 543, அவங்க பங்கு
14.74% உத்தரப்பிரதேஷ், 14% யூபி, 7.17% நாம மொத்த எம்பி. நாளைக்கு 543 எவ்வளவு பெருசானாலும் அதுல 7.17 தமிழ்நாட்டுக்கு, அதுல 14.7 யூபிக்கு. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. எல்லாம் பெட்டி கட்டிட்டு கிளம்புங்கன்னு சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறான். யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது, யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது. விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு, அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம், வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா? முட்டா பயலே, அப்படி எப்படி பண்ண முடியும்? மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க, விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுக்கு 4 முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா? பாராளுமன்றத்தில் சொல்லல, தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல, அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு 3 பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சு வர்றாங்க. கொடுமை, கொடுமை. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம். அடுத்த பட்ஜெட்டுங்க ஐயா, கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க 8:30 மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார், 4 பேர் ரோட்ல போறாங்க. டேய், நீ தாண்டா அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா, வாடா உன்னை பிடிச்சி உள்ள போடுறேன். அந்த 4 பேர் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க, நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க, அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வான். அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி, கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க 8:30 மணிக்குள்ள முடிச்சு. அதனால நாமளும் வேகமா முடிக்கணுங்க ஐயா, நீங்களும் ரொம்ப தூரம் போகணும். அருமை சொந்தங்களே, தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாரு. எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. காலையில் திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணா மந்திரி நாடு இருக்கு, சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிட்டு இருக்கான். என்னையா கிழிச்சிங்கன்னு மேஜையை தட்டுறீங்க? குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. குஜராத்தில் பாருங்க, 27,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவை விட 27,000 கோடி வரவு அதிகம். அது ஒரு பட்ஜெட், ஒரு ஆட்சி. நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற? 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானம். 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு 1,00,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா 1,50,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். போன வருஷம் மட்டுங்க ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா? 1,62,200 கோடி ரூபாய். போன ஆண்டில் நாம் வாங்கின கடன், மொத்தமாக நாம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 9,00,000 கோடி. இந்தியாவில் யாருமே 9,00,000 கோடி வாங்கல. கேட்டா நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் 1, கொள்ளையடிக்கிற நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1, பெண்களுடைய செயினை டபக் டபக்குன்னு பிடிக்கிறதுல நம்பர் 1, ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் 1, பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் 1, தினமும் கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் 1. இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும். அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகுது, எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு திரிங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில் ஏறு, அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படி 200 சீட் கொடுப்பாங்க? எப்படிங்க ஐயா தமிழக மக்கள் 200 சீட் கொடுப்பாங்க? வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி. எப்படி 200 கொடுப்பாங்க? இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் 92 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க ஐயா. 92 பேர். எதுக்கு 92 பேரை கைது பண்ணாங்கன்னா, டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு. அப்பா படத்தை. ஏன்னா நம்ம மகளிரணையும் பாருங்க, அவங்களுக்கு குறும்பு. ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க, யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியுது. ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான், டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது. பஸ்ஸில் ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது, போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் விழுந்துருவீங்க, நான் கீழே ஃபுல்லா ஓட்ட. ஆனா எல்லா இடத்துலையும் போட்டோ. மகளிர் யோசிச்சாங்க ஒரு டாஸ்மார்க்லையும் போட்டோவை போட்டுடலான்னு. காவல்துறை 92 பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை
இன்னைக்கு அந்த 92 பேர்ல 6 பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள். விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி, திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா, சகோதரி உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா, சகோதரி லட்சுமிவேல். 6 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? 92 பேர் கைதானவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 6 பேர் பெயில் இல்லாம ஜெயிலில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு, எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாரும் வீட்டில் இருந்தா தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும். அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னானாலும் பார்த்துக்கலாம், டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறதுதான் போயிருக்கிறாங்க. பாரு, தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ, இந்த டாஸ்மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லைங்கய்யா, அதுக்கு சமம். அதனால் இந்த 92 மகளிருக்கு நாம இன்னி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும். 92 பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிகையில போடுறோம், கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி. மற்ற கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க, நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம், கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம். வீர மங்கையர்களாக 92 பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறாங்க. பாருங்க, 2 பேர் வீர மங்கையர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னடா இது, இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே. அன்பு சொந்தங்களே, நமக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக கார ஆட்சி மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் நடத்திடுறான். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான், 2026 சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிக்க போறான். சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக கார. வெக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களே. அதை வச்சுதான் பட்ஜெட் போடுறாங்க, வைக்கப்படும். நிறைய பேச வேண்டுங்க ஐயா, நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, காரணம் கோர்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணுங்க ஐயா. 1944 ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்க ஐயா. என்ன மாநாடுனாங்க ஐயா? நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு. நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க 1944. அந்த மாநாடு சேலத்தில் கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க, பெரியார் ஐயா இருக்கிறாங்க, அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க, சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா இருக்கிறாங்க, நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க, அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. மாநாட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம். அதான் பேர். பெரியார் ஐயா சொல்றார், ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான், திராவிட கழகம் நோய், அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும். 1944 சேலத்தில் மீட்டிங் போட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க, இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். அண்ணல் தங்கோ ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். 2 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க. தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம், திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம். ஒன்று பெரியார் அவர்கள், இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதெல்லாம் சரித்திரங்க ஐயா, இதெல்லாம் சரித்திரம். அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க, இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார்கள். திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நீ ரோட்ல அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் நில்லா லாரி அடிச்சு செத்தே போயிடும். சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம், ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம். இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோங்க ஐயா. அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. இன்னும் 74 லட்சம் கையெழுத்து குறைந்தபட்சம் தேவைப்படுது. 74 லட்சம் கையெழுத்து. கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி, தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னாரையா சொன்னாங்க,
பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஐயா சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சமக்கல்வி அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சமக்கல்வி தான் வரத்தாங்க ஐயா. போது நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை. எதுக்கு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்கும்? 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்குறக்கா? அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு பள்ளியும் PM ஸ்ரீ பள்ளியாக மாற்றி, எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் CBSE பள்ளியாக மாற்றி காட்டிட்டாங்க. ஒரே கையெழுத்து, ஒரே இரவு, அடுத்த நாள் காலையில புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் CBSE பள்ளி. அந்த தரத்தை கொடுக்கிறோம். நாமும் அதை செய்வோம். இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பொறுமையாக 4 மணியிலிருந்து அமர்ந்து எல்லா தலைவர்கள் பேசுவதையும் கேட்டு அமைதியாக நீங்கள் இல்லம் திரும்பணும். பாதுகாப்பா இல்லம் திரும்பணும். கடினமாக உழைக்கணும். தேசிய கல்விக் கொள்கையை பட்டி தொட்டி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். இன்னும் 74 லட்சம் குறைந்தபட்ச கையெழுத்தை நீங்க வாங்கணும். கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 92 வீர மங்கையர்களுக்கும் இந்த நேரத்தில் சிரம் தாழ்ந்து வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். மாநாட்டு தலைவர் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களும் மாநகர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களும் இணைந்து தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறார்கள். நன்றி உரை புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சான் அவர்கள். இன்று தேசிய கல்விக் கொள்கை மேடைக்கு யாரும் வர வேண்டாம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எல்லாரும் முன்னாடி வராது, தயவு செஞ்சு பின்னாடி போங்க. இருங்கக்கா, உங்களுக்கு கூப்பிடுறக்கா, இருங்கக்கா. ஏங்க அப்படி பண்றீங்க? கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. தலைவர்கள் எல்லா மாவட்ட தலைவர் 12 பேருக்கு நம்ம தலைவர் பொன்னாடை அணிவிச்சு கௌரவிக்க போறாரு. நீங்க எல்லாம் இருந்து பார்க்கணும். உங்க மாவட்ட தலைவருக்கு நம்ம